நான் ஹைட்டாக இருக்க, குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்க, உனக்கு என்ன வந்தது ஃபஸ்ட்டு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா என்னை பற்றி பேசுறதுக்கு? ஸோ நீங்கள் குண்டும் சரி ஒல்லியும் சரி எல்லாம் மனுஷங்க தான். மனுஷன் நம்ம வந்து எப்படி உருவாக்கி இருக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்து போயிடணும். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்டயே டைரெக்டாக சொல்கிறேன். குண்டாக இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யோர் வேலிடேஷன். நாங்களாம் எப்படியும் ஒல்லியாக இருக்கிறோம், நீ மட்டும் குண்டாகிறியா எப்படி இருக்கணும்? என் மனசில் கவுடு சூது இல்லாமல் இருக்கிறோம். சூது வினை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஒல்லியாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். குண்டு கூட வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அழகு தான். ரொம்ப ஒல்லியாக இருந்தால் நம்ம வந்து பாதுகாக்கணும். அவங்க குண்டாக இருக்கிறதும் சரி, ஒல்லியாக இருக்கிறதும் சரி, அவங்கவுங்க இஷ்டம். அவங்க குண்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சோறு போடுற, அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு நீங்கள் எதுவும் வளர்க்க போகிறது கிடையாது. அவங்கவுங்க இஷ்டம். அவங்கவுங்க பாடி வந்து வச்சுருக்கிறது அவங்கவுங்க இஷ்டம். இப்போ வந்து அவங்க வந்து இப்போ தான் ஒரு 4-5 படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கோம்னு நினச்சிட்டு அவங்க கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட் படம் புக் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம், அவாய்ட் பண்ணணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார், குண்டு வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா அது நேச்சர். அது நம்ம வந்து குறைக்கணும்னு நினச்சா குறைக்கலாம், இல்லை வளரணும்னா வளர்க்கலாம். ஸோ அதில் நம்ம வந்து அந்த வித்தியாசம் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ஒருத்தர் அந்த குறைய சொல்கிறது, நீ குண்டாக இருக்க, அதெல்லாம் வந்து லைக் நம்ம வந்து நம்மளுக்கே சொல்லிக்கிற மாதிரி. குண்டாக இருந்தால் குண்டாயிடுச்சு அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். அது நம்ம வந்து கேள்வி பண்ணுறது, நாளைக்கு நம்மளும் வந்து அந்த இடத்துல நின்று பார்த்தா தெரியும். ஸோ அது நேச்சர் தான். அதில் நம்ம வந்து கலாய்க்கணும்னு அது பெரிய விஷயம் இல்லை. எந்த ஒரு எந்த பாடி ஷேப் இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம வந்து வச்சுக்கிட்டா அது 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 வேஸ்ட்டு தான். அது நேச்சர். நம்ம அப்படியே நம்ம நேச்சராக விட்டுடணும். குண்டாக இருந்தால் குண்டா சரி. இப்போ என் ஒய்ஃபு கொஞ்சம் இருக்காங்க, கொஞ்சம் ஃபேட் தான் அவங்க. ஏன்னா குழந்தை பொண்ணு கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டாங்க. தூக்கணுன்னா நானும் தூக்கியிருக்கேன். நம்மளால முடிஞ்சது பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் நம்ம கேள்விலாம் பண்ணல. அது அவங்களுக்கும் தோணும் நம்ம ஒல்லியாகணும்னு சொல்லிட்டு அந்த ஒல்லியாகலாம். ஸோ நம்ம வந்து கேள்வி பண்ணி நம்ம வந்து மொத்தவங்க டவுன்கிரேட் பண்ணுறது, அது லைக் வந்து குண்டு கூட வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அழகு தான். ரொம்ப ஒல்லியாக இருந்தால் நம்ம வந்து பாதுகாக்கணும். குண்டாக இருந்தால் நம்ம வந்து அது இன்னும் பாதுகாக்கணும். சிம்பிள் தான், அவ்வளோதான். நம்ம வந்து அந்த சொல்கிறேன் தான், அந்த ஒல்லியாக நம்ம நினச்சா ஆகலாம், குண்டு ஆனால் ஆகலாம். அது நம்ம வந்து ஃபால்ட்டை நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அப் டு அவர் பாடி கண்டிஷன்ஸ். எங்கள் பத்திரிக்கையாளர் அவர் 100 கேள்வி கேட்பாங்க. 100 பேர் வந்து நம்மளை வந்து இல்லாத விஷயத்த அவர் சொல்லுவாங்க, இருக்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அது வந்து அது அவங்க இயல்பு, அவங்க கேட்குறது. நம்ம சொல்கிற பதில் தான் அவங்களுக்கு வந்து மைண்டில் உட்கார மாதிரி சொல்லணும். ஸோ நீங்கள் குண்டும் சரி ஒல்லியும் சரி எல்லாம் மனுஷங்க தான். மனுஷன் நம்ம வந்து எப்படி உருவாக்கி இருக்கணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்து போயிடணும். அதில் கேள்வி பண்ணுறது அதில் நம்மளுக்கு தப்பு இல்லை. இது இருக்க உடம்புல வர்றது, உடம்பு ஏறும். சந்தோஷம் இருந்தால் உடம்பு ஏறும். மனசு கவலை இருந்துச்சுன்னா உடம்பு இறங்கும். நிம்மதி இல்லாமல் இருந்தால் தான் குழப்பம், சிக்கல் இருக்கும். அதனால் ஒரு குண்டாக இருக்கிறனால தூக்குறாங்கன்னா அது அவங்களோட தப்பு. பெண்களை மாதிரி உடம்பு ஏறாததும் ஆண்டவன் செயல். அதில் எந்த இதுவும் மிஸ்டேக் கிடையாது. மனம் சந்தோஷம் வந்தால் நல்லாயிருக்கும். மதிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆண்களும் எங்கே இப்போ எல்லாமே சொல்கிறாங்க பெண்களுக்கு தான் முதல் இடம்னு. ஆனால் ஒன்றுமே இல்லை, கேள்வி பேசுகிறாங்க. அது நமக்கு வருத்தமாக இருக்குது. அது மக்களுங்க தான் பார்க்கணும். அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதை நான் இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு போயிட்டே இருப்பேன். நாங்களாம் எப்படியும் ஒல்லியாக இருக்கிறோம், நீ மட்டும் குண்டாகிறியா எப்படி இருக்கணும்? என் மனசில் கவுடு சூது இல்லாமல் இருக்கிறோம். சூது வினை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் ஒல்லியாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். அவ்வளோதான். கோவப்படுறதில்ல. இதில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் எதுவும் பேசுறதில்லை, எதுவும் கேட்குறதும் இல்லை. கர்ப்பப்பை எடுத்துட்டாங்கன்னா குண்டாயிருவாங்க. இல்லைன்னா குழந்த பிறக்கணுன்னா கூட நார்மலாக இருப்பாங்க, எப்பயும் இருக்கிற மாதிரி. குழந்த பிறந்தா பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கறனால ரொம்ப உடம்பு வீக்காகும். அது பிள்ளைத்தால் நடக்கும் போது தான் நல்லது, உடம்பு நல்லாயிருக்கும். அதனால் எந்த வருத்தமும் கிடையாது. நினைக்கிறவங்க தப்பாக நினச்சாங்கன்னா அது ஆண்டவன் செயல். எங்கள் மனசு குண்டாகிறோம்னு எங்கள் மனசில் எதுவும் கிடையாது. நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். எங்கள் மனசில் எதுவும் இல்லை. அதனால் ஒரு தொழிலில் வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு தான் அது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, பாடி ஷேமிங் வந்து ஃபஸ்ட்டு யாருமே பண்ணவே கூடாது. இப்போ வந்து அஃபென்ஸ் ஆகிடுச்சு. யாருமே அவங்கவுங்க பாடி வந்து அவங்களோட உரிமை. அவங்க குண்டாக இருக்கிறதும் சரி, ஒல்லியாக இருக்கிறதும் சரி, அவங்கவுங்க இஷ்டம். அவங்க குண்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சோறு போடுற, அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு நீங்கள் எதுவும் வளர்க்க போகிறது கிடையாது. அவங்கவுங்க இஷ்டம். அவங்கவுங்க பாடி
பாடி வந்து வச்சுருக்கிறது அவங்கவுங்க இஷ்டம். இதில் வந்து மற்றவங்க கருத்தே வந்து இல்லை ஃபஸ்ட்டு இதுவே ஃபஸ்ட்டு கேட்கதே ஃபஸ்ட்டு தப்பு. பாடி ஷேமிங்கை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்து ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா பாடின்றது அவங்களோட பர்சனல் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்றது அவங்கவுங்களோட இது அவங்கவுங்க கண்ணை பொறுத்து. உங்களோட பாடி ஷேமிங் பண்ணுறது அவங்க கண்ணை பொறுத்து. என்னென்னா அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடியை வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நார்மல். இப்போ வந்து நிறைய பேர் யாருமே குண்டாக இருக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் அவங்கவுங்க பாடியை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. எப்படி வந்து அவங்க அவுட்ஃபிட் தரணும் என்ன அவங்களுக்கே தெரியும். இன்னொருத்தவங்க வந்து அதை இன்டர்ஃபியர் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் ஹைட்டாக இருக்க குண்டாக இருக்க ஒல்லியாக இருக்க உனக்கு என்ன வந்தது ஃபஸ்ட்டு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா என்னை பற்றி பேசுறதுக்கு? கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் சரி, அவங்க ரிலேஷன் சரி, அவங்க அண்ணன் தம்பி யாருமே வந்து அவங்களும் பண்ணக்கூடாது, அவங்களையும் யாரும் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப இப்போ பர்சனல். அவங்க பாடி ஷேமிங் பண்ணுறது வந்து ரொம்ப பர்சனல். அதை வந்து பப்ளிக்காக கேட்குறதே வந்து ஃபஸ்ட்டு தப்பு. அது ரொம்ப தப்பான விஷயம். பாடி ஷேமிங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அது எல்லாருக்குமே வந்து ஒரு உடம்பு கண்டிஷன், அவங்க கண்டிஷன் எப்படியோ நமக்கு தெரியாது, அவங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ பாடி ஷேமிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேடையில் பேசுகிறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது, தப்பு. அது ரொம்ப தப்பான விஷயம் கூட. பத்திரிக்கை தான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஆனால் பத்திரிக்கையே பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பத்திரிக்கை மூலிமா எத்தனையோ நிறைய விஷயங்கள், நல்ல விஷயம் நாட்டில் தெரிய வருது. ஸோ நிறைய விஷயம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்குறோம். ஸோ யூடியூப் இப்போ வந்து நியூஸில் நியூஸ் பார்க்குறாங்களா? யாரும் பார்க்கறது கிடையாது. ஆனால் யூடியூப் தான் பார்க்குறாங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் என்ன அப்டேட்டாக இருக்குது, என்ன நடந்திருக்கு, ஒன்றும் இல்லை. ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்கணுன்னாலே நம்ம என்ன பார்க்குறோம், அந்த ரிவ்யூ டாடா மீடியா என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ சம் மீடியா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து தான் ஜனங்க டிக்கெட்டு போய் வாங்க வராங்க. அப்படி இருக்கும்போது பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ வந்து அவங்க வந்து இப்போ தான் ஒரு 4 படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம இப்படி இருக்கோம்னு நினச்சிட்டு அவங்க கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட் படம் புக் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நிறைய விஷயம். பட் அவங்க நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இதை பெஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து பெஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்ட்டு. அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயந்தான். பட் நிறைய விஷயத்தை கொண்டு போகக்கூடாது, வெளியே கொண்டு போகாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அது கரெக்ட் தான். அது அவங்கவுங்க விருப்பம், அது அவங்க பர்சனலு. அது வந்துட்டு அதை வந்துட்டு யாரும் வந்து எதுவும் சொல்லக்கூடாது தான். அது இந்த மாதிரி குண்டாயிரம் வச்சுன்னு சொல்கிறது அது அவங்க இயற்கையான உடம்பு. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடம்பு ஏறதை பற்றி இவங்க வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு இதே கிடையாது. ஆமாம். அப்போ அவங்க மனதளவில் ரொம்ப வேதனைப்படுவாங்கல்ல. இன்னும் பப்ளிக்கை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே ஒரு இதே கிடையாது. ஃபஸ்ட்டு பப்ளிக்காக இருக்கட்டும், வேறு ஆக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அடுத்தவங்கள புண்படுற மாதிரி யாருமே பேசக்கூடாது. அது அவங்கவுங்க இஷ்டம். அவங்க உடம்பை ஏற்றிக்கிடுவாங்க, இல்லை நார்மலாக மைடனா ஸ்ட்ரீமாக வச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் பேசுகிறதுக்கு யாருக்குமே ஒரு அதிகாரம் கிடையாது. அது அவர் பண்ணது பெரிய தப்பு தான். அது இல்லை யாருமே எடுத்துக்கல, குடும்பத்தில் உள்ள ஆளுகளாக இருந்தாலும் சரி, இந்த பொதுமக்களாக இருந்தாலும் சரி தான். அதை வந்து யாருமே வந்து சொல்லவே கூடாது. ஃபஸ்ட்டு அது வந்து அவங்கள வந்து புண்படுற மாதிரி, அவங்க மனசளவில் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு நிறையாவது. இதை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் ஒரு தகுதி இல்லை. இது பெரிய கண்டிக்கத்தக்கது தான். அது A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.